டான்ஸ் தான். குடும்பமே இப்ப ஆடுகாரி குடும்பமா தான் இருக்கு. காதல் மாப்பிள்ளை போகமே பாட்டு போடுறாங்க. காலம் நன்னாளிலே வானில் ஊர்வலமாய் கோடி கிளிகள் கோடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. கோடை காலத்தில் குளிரும் வாடை காலத்து கூடல் விளையாடல் தேடல் பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அழைத்தார் கதகதப்பு பரபரப்பு இது கல்யாண கதகதப்பு. ஒன்னே அங்க இருந்து ஆடிட்டே தான் வரும். ஒரே டான்ஸ். மாப்பிள்ளை முன்ன பின்ன கல்யாணம் ஆகி பழக்கம் கிடையாது. அவன் என்ன நடக்குமோ மாப்பிள்ளை முன்ன பின்ன கல்யாணம். நாங்க எல்லாம் முன்ன கல்யாணம் ஐயா அவர் நல்ல காலை விரிச்சு கூட பிராக்டிஸ் எடுத்து போகக்கூடிய கதை ஐயா. அவர் பக்கத்துல உட்கார்ந்து தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை பெருவினிலே விடலாமா பெருவினிலே வீட்டாலும் வேரோரை படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்று சொன்னது நீதானா சொல் 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 என்றுயிரே. ஒரு ஆளுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் மீதுதான் காதல் வர முடியும். இன்னைக்கு பூத்த பூவை சனிக்கிழமை பூத்தது என்று சொல்ல முடியாது. நேற்று பூத்த பூவாக சொல்ல முடியாது. ஒரு கொடியில் ஒரு மலர் இன்றைக்கு பூத்தது. கண்ணதாசன் சொல்லியிருக்கான் பாருங்க. அது அன்னைக்கு பூத்தது ஒரு கொடியில ஒரு மலர். ஆமா. இன்னைக்கு என்ன கூடாதுமா மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே இந்த வெள்ளி நிலா வந்து வந்து கேக்குதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர போற நீ இல்லாம பத்து தலை பாம்பா வந்து பாம்பு கொத்ததான் செய்யும். என்னைக்கு நான் முத்தம் தந்தது இதுக்கு ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. உண்மையிலே நடுவர்கள் இப்போ உள்ள பாடல்கள் எல்லாம் அப்படிதானே இருக்கு. ஒரு காலத்துல காலையில எழுந்ததும் பக்தி பாடல்கள் ஒலித்தது. கந்த சஷ்டி கவசம் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சேஸ்கர் உதவும் செங்கதிர் வேலூர் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் மாகனா கையினில் வேலுண்டு காக்க வென்று வந்து வரவேலா யுதனார் வருக 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 மயிலூர். அன்னைக்கு பக்தி பாட்டு இப்படி இருந்து நடுவர். இத பாட்டை திருடி ஒரு பாட்டு போட்டான். 18 வயது இளமொட்டு மனது ஏகுது பாய் போட பனி கொட்டும் இரவு பால் வண்ண நிலவு ஏகுது உறவாட. பாட்டையே திருடி விளங்காம ஆக்கிட்டீங்களே நீங்க. அந்த புது பாட்டுக்கு பாடி என்னத்தை செய்யணும்? எவ்வளவு அழகா எங்க அண்ணன் அசவண்ண வந்த உடனே ஒரு பாட்டை பத்தி அழகா ஒரு பாரதத்தை பத்தி அற்புதமான ஒரு பாட்டு. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா. இந்த பாட்டு அழகா திருடி கருப்பான கையால என்ன முடிச்சா காதல் காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ளே பேய் குடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா இவன் காதல் இப்போ தோழியத்தான் காட்டுதம்மா. அப்ப அந்த பாடல்களை எல்லாம் திருடி எடுத்து இவனை திருடி இந்த புது பாட்டுக்காரன் விளங்காத பாட்டை போட்டானே. நீங்க எல்லாம் விளங்குகளா? உண்மையில கல்யாணத்தன்னை பாருங்க. பொண்ணுக்கு மேக்கப் செலவு எவ்வளவு? 30,000 ரூபாய். 30,000. பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபாய். ஆமா. பொண்ணுக்கு பாட்டிக்கு 1,20,000. ஆமா. பியூட்டி பார்லர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுல எனக்கெல்லாம் என் மறுபடி கல்யாணம் எல்லாம் ஆரிய ஒர்க்கு ஆரிய கூத்தாடு 22,000 ரூபாய் குறைச்சிட்டு போயிட்டாங்க. ஆரி ஒர்க்கு ஆரியா ஒர்க்கு அந்த பிளவுஸுக்கு பிச்சுக்கு
இருபத்தி 200 ரூபா ஆரிய கூத்தடி இப்ப குடும்பமே ஆரிய கூத்துல தான் நடக்கும் நடுவர்களே கொண்டு விட்டுட்டாட்டியே பாருங்க நாகரிகம் அது வைக்கணும்னா நான் பொண்ணை தர மாட்டாங்க ஒரு படத்துல அன்னைக்கு ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு நடிகை வந்து அப்படியே நல்ல சேலையை உடுத்து அப்படி வரும்போதே நமக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு நடுவர்கள் இன்னைக்கு எல்லாம் பாருங்க ஆபாசமான காட்சிகளை கொடுத்து இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகளையே சீரழித்து வைத்திருப்பது இந்த புதிய பாடல்கள். அன்னைக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ண போனோம் அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணத்தோட போனோம். அந்த நேரத்தில் அவனுக்கு காதுல ஒரு பாட்டு கேட்டு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் நடக்கும் வாழ்வில் அமைதி இருக்கும் நடக்கும் வாழ்வில் அமைதி இருக்கும் உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரையை சொன்னானே. அந்த நேரத்தில் வாலி என்று சொல்லக்கூடிய கவிஞர் அன்னைக்கு தற்கொலை செய்யக்கூடிய நோக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடிட்டு இருக்கும் போது இந்த பாட்டை பாடிட்டு இருந்த அந்த பாடலை கேட்டு தன்னுடைய எண்ணத்தையே மாற்றி மிகப்பெரிய கவிஞர் ஆகினார் என்றால் உண்மையிலே நடுவர்களே அன்றல்ல இன்றல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்றாலும் மக்கள் மனதில் நீங்காது நிலைத்திருப்பது பழைய பாடல்களே என்று பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்க்கு நன்றி வணக்கம்.